நம்ம வந்து எதுக்கும் அடிமையாகக்கூடாது. அதாவது இப்போ நிறைய மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிறோம், சாப்பாட்டுக்கு அடிமையாகிறோம், டிவி பார்க்குறதுக்கு அடிமையாகிறோம், சினிமாவுக்கு அடிமையாகி சினிமா ரசிகர்களாக ஆகிடுறாங்க. அந்த மாதிரி அடிமைத்தனம் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம லட்சியத்தை நோக்கி போக முடியும். லட்சியத்தை நோக்கி போகிறதுக்கு நமக்கு என்ன தடைன்னா அந்த அடிமைத்தனம் தான். சிகரெட்டுக்கு அடிமையாகிடுவாங்க, மதுபானத்துக்கு அடிமையாகிறோம், போதைப் பொருளுக்கு அடிமையாகிடுவாங்க. இப்படி நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு இங்கே நிறைய விஷயம் இருக்குது. அதை தாண்டி ஒருத்தர் வர்றவர் தான் ஜெயிக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அடிமைத்தனத்திலேருந்து தப்பிப்பதற்கு அற்புதமான வழி என்ன வழினா, உடம்புல வலி இருக்கணும். எப்போவும் வலி இருந்துக்கிட்டே இருக்கணும். உடம்புல உடற்பயிற்சி செய்யணும். உங்கள் உடம்பு வலி இருந்துக்கிட்டே இருக்கணும். உடற்பயிற்சி செய்ததுனால் ஏற்படுகிற வலி, நீங்கள் உடல் உழைப்பு, விளையாடுறதுனால, ஆடுறதுனால, ஓடுறதுனால, நடக்கிறதுனால உடம்புல ஒரு வலி ஏற்படுதில்ல. அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறதுனால அப்படி ஒரு வலி உங்கள் உடம்புல இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் எதுக்குமே அடிமையாக மாட்டீங்க. மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக மாட்டீங்க, அப்புறம் சினிமாவுக்கு அடிமையாக மாட்டீங்க. டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சிலர், மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி போதைப்பொருள், சிகரெட்டு, இப்படி இந்த மாதிரி எதுவுமே உங்களை அடிமைப்படுத்துது. அதனால் உங்கள் உடம்புல வலி இருக்கணும். வலி இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்குமே அடிமையாக மாட்டீங்க. அடிமைத்தனத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு இதான் வழி. அதனால் இது அற்புதமான வழியில். இப்போ உங்களுக்கு தலைவலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஏதாவது அடிமைப்படுத்த முடியுமா? தலையில் வலி, அது தலைவலிங்கிறத நம்ம விரும்ப மாட்டோம். தலைவலி வருது, வயிற்று வலி வருது. அப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு பிடிக்குமா? ஏதாவது மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கே பிடிக்காது, வெறுப்பாக இருக்கும்ல. அதுபோல் தலைவலி இருக்கும்போது மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கே உங்களுக்கு பிடிக்காது, எதுவுமே பண்ண தோணாது, வெறுப்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுபோல் தான் தலைவலியும் வயிற்று வலியோடு சேர்த்து இந்த உடம்புல வலியை நான் ஒப்பிடலை. அதாவது உடம்புல ஒரு வலி இருந்ததுன்னா நம்மளால் எதுக்குமே நம்ம அடிமையாக மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை. அந்த வகையில் நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. பானிபூரி சாப்பிட்றது கூட அடிமையாகிடுவாங்க சிலர். டெய்லி பானிபூரி போய் சாப்பிட்ணுன்னுவாங்க. அப்புறம் சிகரெட்டு பிடிக்கிறதுக்கு அடிமைத்தனம், அப்புறம் நான்வெஜ்ஜு, இந்த மாதிரி நிறைய உணவு, பரோட்டா சாப்பிட்றதுக்கு அடிமையாகிடுவாங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு அடிமையாகிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன், சினிமா, சிகரெட்டு, இப்படி நிறைய விஷயம் நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. சும்மாவே இருக்கிறதுக்கு நிறைய பேர் அடிமையாகிடுவாங்க. அப்போ இதிலேருந்துலாம் நம்ம தப்பிக்கணுன்னா அதுக்கு ஒரே வழி, அற்புதமான வழி, உடலில் வலி வரும். உடலில் வலியை ஏற்படுத்த வேண்டும். நாம் உடற்பயிற்சி செய்ததால் உடம்பில் ஏற்படுகிற வலி. உடற்பயிற்சி செய்கிறோம், நடைப்பயிற்சி செய்யணும், ஓட்டப்பயிற்சி, விளையாடணும், நீச்சல் அடித்து குளிக்கணும், டான்ஸ் ஆடணும். இதன் மூலம் உடம்புல ஒரு வலி வருதில்ல, இதன் மூலம் ஒரு வலி. சரி, டான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள். அதை எப்படி பண்ணணும்னா, காலையில் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம பண்ணது முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி தேவையான உடற்பயிற்சி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு அது கிடையாது. காலையில் ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். காலைல ஒரு 6 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு உடற்பயிற்சி, அப்புறமா 7 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் உடற்பயிற்சி, அப்புறமா 9 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் உடற்பயிற்சி. எங்கே வேணாலும் பண்ணலாம். நீங்கள் படிக்கிற இடத்துல அல்லது வேலை பார்க்குற இடத்துல சும்மா புல்லப்ஸ் எடுங்க, தண்டால் எடுங்க, உட்காந்து 10 வாட்டி எழுந்துருங்க. இந்த மாதிரி உடற்பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்குமே அடிமையாக மாட்டீங்க. நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை விட அதிகமாக செய்வீங்க. உங்கள் லட்சியத்தை நோக்கி முன்னேறுவதற்கு நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தினமும் அதை விட அதிகமாக செய்வீங்க. உங்களால் எதிர்பார்க்கவே முடியாது. உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. பயனுள்ள காரியங்களை செய்யணும்னா உடம்புல வலி வேணும். உடம்புல வலி இல்லைன்னா பயனில்லாத செயல்களை தான் நம்ம செய்வோம், தேவையில்லாத செயல்களை தான் செய்வோம். உடலில் தேவையான செயல்களை மட்டும்தான்ப்பா நான் செய்யணும் அப்படின்னா நீ உடம்புல வலி இருக்கணும். உடம்புல வலி இல்லையா, உன்னால் தேவையான செயல்களை செய்யவே முடியாது, பயனுள்ள செயல்களை செய்யவே முடியாது. உடம்புல வலி இருந்தால் தான் பயனுள்ள செயல்களை செய்ய முடியும். இப்போ பாருங்கள், இப்போ மொபைல் ஃபோன்லாம் அடிமையாக இருப்பாங்கள்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா சிகரெட்டுக்கு அடிமையாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் உடல் உழைக்கவே முடியாது, அவங்களால பயனுள்ள வேலைகளை செய்யவும் முடியாது. அதனால தான் தேவையில்லாத வேலைகளை செய்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை, காரணம் உடம்புல வலி இல்லை. இப்போ எக்ஸசைஸ் பண்ணால் நீ சிகரெட் பிடிக்கக்கூடாது, மதுபான பீர்லாம் குடிக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்கல்ல. கட்டுப்பாட்டுக்கு வரணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, சோறெல்லாம் சாப்பிடக்கூடாது, பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் தான் உன்னால் உடற்பயிற்சி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ உடற்பயிற்சி பண்ணால் உணவு கட்டுப்பாடு, அது உணவு கட்டுப்பாடு தொடர்புடையது. உடற்பயிற்சி என்பது உணவு கட்டுப்பாட்டோடு தொடர்புடையது. அதனால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காமல் உங்களால் உடற்பயிற்சி செய்ய முடியாது. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காமல் உங்களால் உடல் உழைப்பில் ஈடுபட முடியாது. உடல் உழைப்பு மேலே உங்களுக்கு ஆர்வம் வரணும்னா உணவில் கட்டுப்பாடு தேவை. உணவில் கட்டுப்பாடு இருந்தால் தான் உடற்பயிற்சி செய்ய முடியும். உடற்பயிற்சி பண்ணால் தான் உங்கள் உடம்புல வலி வரும். உடலில் வலி வந்தால்தான் நீங்கள் உங்களை எதுவும் அடிமைப்படுத்த முடியாது, எந்த ஒரு விஷயமும் அடிமைப்படுத்த முடியாது. இந்த நடிகர்களுக்கு அடிமையாகிறது, அரசியல்வாதிகளுக்கு அடிமையாகிறது, இதெல்லாம் என்ன, உடம்புல அந்த வலி இல்லை. இப்போ போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த சினிமா நடிகர்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. இப்போ சிகரெட்டுக்கு அடிமையாகிறது, மதுபானம் தண்ணி அடிக்கிறதுக்கு அடிமையாகிறது, அப்புறம் பரோட்டா சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி அடிமைத்தனங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த சினிமா நடிகர்களுக்கு அடிமையாக இருப்பாங்க, அரசியல்வாதிக்கு அடிமையாக இருப்பாங்க.
அப்புறம் தான் தொண்டர்கள், லட்சம் தொண்டர்கள் ஒன்று கூடிட்டாங்க, லட்சக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள் ஒன்று கூடிட்டாங்கலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் அடிமைத்தனம். அவங்க வெவ்வேறு நிறைய விஷயங்கள் அடிமையாக இருப்பாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக நம்மளை அடிமைப்படுத்துகிற எந்த விஷயமுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்மளை எதுவுமே அடிமைப்படுத்தக்கூடாது. இந்த அடிமைத்தனத்துலேருந்து தப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லட்சியவாதி ஆகிடலாம். இந்த அடிமைத்தனம் என்கிற வலை நிறைய வலை இருக்குங்க. பரோட்டா சாப்பிட்றது, சிகரெட் பிடிக்கிறது, டீ குடிக்கிறது, இப்படி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது, சிகரெட் அப்புறம் மதுபானம் அருந்துவது, அப்புறம் போதைப்பொருள், கஞ்சா, இந்த மாதிரி நிறைய அடிமைத்தனம். மொபைல் ஃபோன் மிக முக்கியமானது மொபைல் ஃபோன் பார்க்குறது, ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் செய்வது, அப்புறம் கள்ளத்தோட, இது போன்று பல அடிமைத்தனங்கள் இருக்குது. இந்த அடிமைத்தனத்துலேருந்து தப்பிச்சாதான் நீ ஒரு லட்சியவாதியாக மாற முடியும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிட்டேன்னா நீ வலையில் மாட்டிக்கிட்ட, அவ்வளோதான். அதுலேருந்து தப்பிச்சு வர ரொம்ப கஷ்டம். தப்பிச்சு வந்துட்டேன்னா நீ லட்சியவாதி தான். தப்பிச்சிட்டாலே அது ஒரு சாதனை தானே. நீ அடிமைத்தனத்திலேருந்து தப்பிச்சிட்டாலே அது ஒரு சாதனை தான். அதனால் உடலில் வலி இருக்க வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் உடலில் வலி இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்ததால் உடலில் ஏற்படுகிற வலி, அந்த வலி இருந்துட்டால் போதும். உன்னை எதுவுமே அடிமைப்படுத்த முடியாது. நீ நினைக்காத விஷயத்தை கூட நீ செய்து காட்டுவ.